5 நிலைகளும் 11 கலசங்களும் கொண்ட ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் முன்மண்டபத்தில் பலிபீடம், நந்தி மற்றும் கொடிமரம் ஆகியவை அமையப்பெற்றுள்ளது. சுவாமி சன்னதியின் முன்மண்டபத்தில் தெற்கு நோக்கிய நடராஜர் சன்னதியும் கிழக்கு நோக்கிய உற்சவர் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. பொதுவாக நடராஜர் சிலையில் நர்த்தனமாடும் நடராஜருக்கு பின்புள்ள திருவாச்சி வட்ட வடிவிலேயே இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் அந்த திருவாச்சி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை கல்லினால் செய்யப்பட்ட இந்த சிலையானது கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பொதுவாக குரு பகவான் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை கீழே தொங்கவிட்டிருப்பார். ஆனால் இந்த கோவிலிலே 2 கால்களையும் மடக்கி வைத்து யோக நிலையிலே அமர்ந்திருக்கிறார். தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு ஒரு முறை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்காக சிவபெருமானம் சென்று வழி கேட்கிறார் இந்திரன். சிவபெருமான் இந்த தலத்திற்கு அவரை வரச் சொல்லி தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சொல்லி மருத மரத்திற்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கத்தை பிடித்து வழிபடச் சொல்கிறார். இந்திரனும் அப்படியே வழிபட்டு தன்னுடைய சாப விமோசனம் பெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பின்புறம் ஓடும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் மருத மரத்தின் அடிப்பகுதி இருக்கிறது. அதில் இந்திரன் சிவனை வணங்கிய கோலத்தில் காட்சி தருகிறார். இன்றைக்கு ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை கொண்டதாக அறியப்படும் இந்த கோவிலில் 14 கல்வெட்டுகள் உள்ளன. ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள் இவை. கோவிலுக்கு வழங்கப்பட்ட கொடைகளை விவரிக்கும் கல்வெட்டுகளாகவே பெரும்பாலும் இவை அமைகின்றன. அவற்றுள் முதலாம் ராஜராஜனின் வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்றும் அடங்கும். கிபி 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி அறியப்படும் இந்த கோவில் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என பல மன்னர்களின் ஆட்சி காலத்தில் புனரமைப்பு செய்யப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட கோவிலாக விளங்குகிறது. தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டு தொடர்ந்து இக்கோயில் சிறப்புடன் திகழ்கின்றது. இக்கோவிலின் வாயிற்புறத்தில் 5 நிலைகளை கொண்ட கோபுரத்தின் மேலே ஏறி செல்ல படிகள் உள்ளன. ஒவ்வொரு தலங்களின் சுவர்களிலும் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இவை விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சித்திர வேலைப்பாடுகளாகும். இச்சித்திரக்கூடத்தில் இடம்பெறும் சித்திரங்களுள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் கதைகள் ஓவியங்களாக உள்ளன. தென் தமிழக வரலாற்றில் இடம்பெறும் தாமிரபரணி போர் குறித்த விரிவான காட்சிகள் ஒரு தளத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. இவை மட்டுமின்றி சிவபுராண கதைகள், விஷ்ணு புராணத்தில் வரும் சில கதைகள், திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற கதைகள், கந்த புராணம், பெரிய புராணம் ஆகியவற்றோடு தல புராண கதைகளும் ஓவியங்களாக தீட்டப்பட்டு காட்சியளிக்கின்றன. இக்கோவிலின் சுவச்சித்திரங்களை மிக ஆழமாக ஆராய்ந்து புகைப்படங்களுடன் ஒரு நூலாக வெளியிட்டவர் பேராசிரியர் சா பாலுசாமி அவர்கள். இங்கே உள்ள ஓவியங்கள் சொல்லும் கதைகளும் செய்திகளும் நிறைய. அவற்றுள் கப்பல், குதிரை இறக்குமதி வாணிபம், அரசு நிர்வாகம், இராணுவ பிரிவுகள், மெய்காப்பாளர்கள், படைப்பயிற்சியும் போரிடலும், ஐரோப்பிய பணியாளர்கள், அன்றாட வாழ்க்கை, பொழுதுபோக்கு, தொழில்நுட்ப கருவிகள், பயணிக்க உதவும் கருவிகள் போன்றவற்றை இந்த ஓவியங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த ஓவியங்கள் அந்த காலத்தின் பிரதிபலிப்பு என்று சொல்லலாம். திருஞான சம்பந்தர் பல்லக்கில் வரும் காட்சியில் இடம்பெறும் பல்லக்கு ஓவியர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த பல்லக்கின் அமைப்பை கொண்டுள்ளது. அவரை வரவேற்கும் அரசு அதிகாரிகள் நாயக்கர் கால அதிகாரிகளைப் போலவே ஆடை உடுத்தியுள்ளனர். ஒரு சமூகத்தின் நிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக ஆடை அமைகிறது. மற்றொரு ஓவியத்தில் ஒரு கப்பலிலே நிறைய குதிரைகள் இருக்கும் காட்சியை நாம் காண்கின்றோம். இந்த காட்சி அரேபிய தேசத்திலிருந்து குதிரைகள் நம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை நமக்கு சொல்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உயரதிகாரிகள் நிற்கும் காட்சி, கொடி பிடிப்போர், பல்லக்கு தூக்கிகள், இசைக்கருவிகளுடன் நிற்கும் இசைவாணர்கள் ஆகியோர் குறித்த ஓவியங்களும் இங்கே இருக்கின்றன. அடுத்ததாக அந்த காலத்தில் இருந்த இராணுவத்தை பற்றிய ஒரு குறிப்பு. இச்சித்தரிப்பில் படை வீரர்கள் அணிவகுத்து செல்லல், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றின் அமைப்பு, பயன்படுத்தும் போர்க்கருவிகள், சண்டையிடும் முறை ஆகியவற்றினை காணலாம். மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை, மக்களின் குடும்ப நடவடிக்கைகள், பொழுதுபோக்கு போன்றவற்றையும் இந்த ஓவியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தொழில்நுட்ப முறை குறித்த பதிவுகள். இந்தியாவின் தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சியின் சில பகுதிகளை இவை வெளிப்படுத்துகின்றன. வளையல் வியாபாரி, விலை உயர்ந்த கற்களை விற்கும் வியாபாரி, ஆடு மேய்ப்பவர், சுமை தூக்குபவர், மீன் பிடிப்பவர், மீன்பிடி வலை, பல வகையான இசைக்கருவிகள், இசைக்கருவிகளுடன் அணிவகுத்து செல்லும் இசைவாணர்கள், நடனமாதர், கோலாட்டம் ஆடும் பெண்கள், வீர நடனங்கள், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நடனமாது, சிறுத்தையுடன் சண்டையிடும் வீரர்கள், வில் வீரர்கள், யானையை பிடித்தல், எருது சண்டை, சேவல் சண்டை, ஆட்டுக்கிடாய் சண்டை, பறவை பிடிப்பவர், பாம்பாட்டி, மல்யுத்தம் புரிவோர், பல வகையான பல்லக்குகள்,
கடிவாளங்கள் என பல்வேறு வகையான பொருட்கள் இந்த ஓவியங்களில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஓவியங்களில் வில் அம்பு ஏந்திய வீரர்களும் துப்பாக்கி ஏந்திய வீரர்களும் ஒன்றாக இடம்பெற்றுள்ளனர். 16ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த பழங்கால துப்பாக்கியில் ஒரு முறை சுட்ட பின் மறுமுறை சுட அதன் வெப்பம் ஆற வேண்டும். அத்துடன் வெடிமருந்தை மீண்டும் திணிக்க வேண்டும். இதனால் ஒரு முறை சுட்ட பின் மறுமுறை சுட கால இடைவெளி ஏற்படும். ஆனால் வில்லில் இருந்து அம்பு எய்ய இவ்வளவு கால இடைவெளி ஏற்படுவதில்லை. தொடர்ச்சியாக அம்பு எய்யலாம். இதனால் துப்பாக்கி வீரர்களுடன் வில் ஏந்திய வீரர்களும் படையில் இடம்பெற்றிருந்தனர். அதனை இங்கே ஓவியமாக பார்க்கலாம். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய மற்றும் அரேபிய வணிகர்களின் வருகை போன்றவற்றை ஆவணங்களாக இந்த ஓவியங்கள் பதிவு செய்கின்றன. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த கோபுரம் தன்னுடைய வண்ணமயமான தோற்றத்தால் கவர்கிறது என்றால், இந்த கோபுரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய 5 தலங்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி நீண்ட நெடிய வரலாற்று தகவல்களையும் புராண கதைகளையும் சொல்லும் இந்த திருப்புடைமருதூர் கோவிலை ஒரு அற்புதம் என்றே கூறலாம். அந்த அற்புதத்தை காண திருப்புடைமருதூர் வந்து செல்லலாமே.